ஐடி செக்டார்ல இருக்கக்கூடிய அ ஒ அதாவது வேலை செய்யக்கூடிய நண்பர்கள், அப்புறம் வந்துட்டு அதில இருக்கக்கூடிய அதிகாரிகள் இவங்கலாம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, மிகப்பெரிய ஒரு அ ஸ்ட்ரெஸ்க்குள்ள, ஒரு மிகப்பெரிய ஒரு டிப்ரஷனுக்குள்ள இருக்கிறாங்க அப்படின்றது நமக்கு ரொம்ப நாளாவே தெரியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்ப 2023ல பார்த்தீங்கன்னா, ஜனவரி 8, 9ன்னு நெனைக்கிறேன். அந்த பீரியட்ல வந்துட்டு போரூரை சார்ந்த ஒரு நபர் வந்து துரைப்பாக்கம் ரேடியல் சாலையில இருக்கக்கூடிய தன்னுடைய அலுவலகத்திலே வந்து 7வது மாடியிலேருந்து குதிச்சு அவர் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாரு. என்னப்பா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவருடைய வேலையில வந்துட்டு சரியான முறையில வந்துட்டு அத முடிச்சு குடுக்க முடியல. ஏன்னா கன்டினியூஸா வந்து வேலை பளு குடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதுவும் இல்லாம இந்த ஃபுட் பேட்டர்ன் மாறிடுச்சு. இந்த ஸ்லீப்பிங் பேட்டர்ன்லாம் வந்துட்டு இந்த ஐடி நிறுவனங்கள் வந்த பிறகு வந்து நெறைய மாறிடுச்சுன்றது நமக்கு தெரியும். அதே நேரத்தில இவங்க அங்க வேலைக்கு போயிட்ட பிறகு என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, 100% ஃபுல் எஃபோர்ட் போட்டு அந்த கம்பெனிக்காக நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்றதுக்காக பயங்கரமா வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அந்த வேலை செய்ய ஆரம்பிச்சோனே, இதோட பெட்டரா பண்ணணும், இதோட பெட்டரா பண்ணணும்னு சொல்லி ரொம்ப ஒரு நெருக்கடியான ஒரு சூழலுக்குள்ள அவங்க தள்ளப்படுறாங்க. இதனால வெளி உலகத்தையே தெரியாத ஒரு சூழல் ஏற்படுகிறது.